அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹயாஸ் ரெசிபி. நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ். குனாஃபா சாக்லேட் பார்த்து போர் அடிச்சிருச்சா? அப்போ இது உங்களுக்கான வீடியோ தாங்க. நம்ம இன்றைக்கி குனாஃபா ஐஸ்கிரீம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல பிஸ்தா ஒரு கப் எடுத்து நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கிட்டு அது கூட அரை கப் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிக்கலாம். கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணோன்னா அது கூட அரை கப் பால் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதை மாதிரி பிஸ்தா சாஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணுறதுனால அது கூட சுகர் எதுவுமே ஆட் பண்ண நம்மளுக்கு தேவையில்லை. இப்போது நம்ம குனாஃபா ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பேனில் பட்டர் கொஞ்சமாக ஆட் பண்ணி அது கூட நம்ம சேமியா ஆட் பண்ணலாம். உங்கள்கிட்ட குனாஃபா இருந்துச்சுன்னா நீங்கள் குனாஃபாவே ஆட் பண்ணலாம். எந்த குனாஃபா இல்லாதனால இன்றைக்கி நான் சேமியாவில் தான் செஞ்சு காட்ட போகிறேன். பட்டரில் இதை மாதிரி சேமியா ஆட் பண்ணி நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப ப்ரௌன் கலர் ஆக்கிடாதீங்க, அப்போ நம்மளுக்கு சாப்பிடும்போது கசப்பாக இருக்கும். அதனால் லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதோ இந்த கலர் நம்மளுக்கு கிடைச்சா போதும். இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எனக்கு குனாஃபா சாக்லேட் ரெசிபி பார்க்கும்போதெல்லாம் ஒரே கிரேவிங்ஸாக இருக்கும். சரி, இது சம்மர் டைமுங்கிறதுனால ஐஸ்கிரீம் செஞ்சு பார்க்கலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு. அதனால தான் இன்றைக்கி நான் ட்ரை பண்ணியிருந்தேன். நீங்களும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பிஸ்தா சாஸ் ஆட் பண்ணி அது கூட தேவைப்பட்டால் க்ரீன் கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் வீடியோவில் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் க்ரீன் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருந்தேன். அதை நல்லா இதை மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் லீவ் விட்டு சம்மர் ஹாலிடே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எல்லோரும் வீட்டில் தான் இருப்பாங்க. இதை மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்குறப்ப நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. கம்ப்ளீட்டாக நீங்கள் எல்லா சாஸையும் இதை மாதிரி ஈவனாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு ஐஸ்கிரீம் ட்ரேயில் மாற்றிக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட ஐஸ்கிரீம் ட்ரே இல்லைன்னா கவலைப்படாதீங்க. சின்ன சைஸ் டம்ளர் இருந்துச்சுன்னா அதில் ஊற்றி குல்ஃபி மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நான் என்கிட்ட ஐஸ்கிரீம் ட்ரே இருக்கிறதுனால ஐஸ்கிரீம் ட்ரேயில் இதை மாதிரி ஈவனாக எல்லாமே கரெக்டாக ஊற்றி எடுத்துருக்கேன். இப்போ நான் நடுவில் பாப்சிக்கலை இதை மாதிரி சொருவி விட்டுறேன். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு உள்ளார உள்ள அந்த ஸ்டஃபிங் குனாஃபா ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் 8லேருந்து 12 மணி நேரம் கண்டிப்பாக ஒரே வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா திக்காக கிடைக்கும். அதனால் 8லேருந்து 12 மணி நேரம் நல்லா நம்ம ஒரே வச்சு எடுத்ததுக்கப்புறமா இப்போது சாக்லேட் கோட்டிங்காக சாக்லேட் எல்லாம் ஒரு பவுலில் இதை மாதிரி உடச்சி போட்டு அது கூட கொஞ்சமாக பட்டர் சேர்த்து டபுள் பாயிலிங் மெத்தடில் இதை மாதிரி பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் சிம்மில் வச்சு பாயில் பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சு பாயில் பண்ணும்போது இதை மாதிரி சாக்லேட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகி வரும். இதை மாதிரி ஈவனாக நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா இதை அப்படியே பவுல்லேருந்து கிளாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போது கிளாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம 12 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்த குனாஃபா மிக்ஸை எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், எல்லாமே இது மாதிரி ஃப்ரீஸ் ஆகி நம்மளுக்கு எப்படி வந்திருக்கு பாருங்கள். இதை அப்படியே நம்ம சாக்லேட்டில் கோட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போது அதுலேருந்து ஒரு குனாஃபாவை எடுத்து அப்படியே சாக்லேட்டில் டிப் பண்ணிடலாம். இது பார்க்கும்போது எவ்வளோ சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்குது பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உள்ளே நல்லா க்ரன்ச்சியாக, வெளியில் சாக்லேட்டியாக இது சாப்பிடும்போது ரொம்ப ரிச்சாக நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி சாக்லேட் கோட் ஆகாத சைடெல்லாம் நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நீங்கள் திரும்பி ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு நிமிஷம் அப்படியே வச்சாலே நம்மளுக்கு அழகாக ஈவனாக நல்லா ஃப்ரீஸ் ஆகி நம்மளுக்கு குனாஃபா பர்ஃபெக்டாக கிடச்சிடுது. அதனால் நீங்கள் திரும்பி ஃப்ரிட்ஜில் வைக்காமல் சும்மா வெளியிலே வச்சாலே அழகாக நம்மளுக்கு செட் ஆகி வந்துடும். ரொம்ப உங்கள் இடம் ஹாட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு அரை மணி நேரம் கழித்து எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடச்சிடும். இதை மாதிரி எல்லா குனாஃபாலையும் நம்ம கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக கிடச்சிருக்குண்டு. சாக்லேட் எல்லாம் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மேலே அந்த குனாஃபா கலருக்காக நான் கண்டென்ஸ்டு மில்கில்
க்ரீன் கலரும் எல்லோ கலரும் ஆட் பண்ணி இதை மாதிரி ஊற்றி விட்டுருந்தேன். ஒரு குனாஃபா ஃபீல் கிடைக்கிறதுக்காக நான் இந்த ஸ்டெப் பண்ணியிருந்தேன். இந்த ஸ்டெப் வேணான்னா பரவாயில்ல, நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், குனாஃபா எவ்வளோ அழகாக ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சம்மர் டேயில் நல்லா சில்லுன்ட்டு ஒரு சாக்லேட் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதை விட டேஸ்ட்டாக இந்த குனாஃபா ஐஸ்கிரீம் இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இதை மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.